நண்பர்கள் கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை என்னன்னா யாருக்குமே வந்து இப்போ இப்போ ஒரு நம்மளுடைய நண்பர் இறந்து போயிட்டார் அப்படின்னா போய் பார்க்கலாம், அவங்க அப்பா அம்மா கிட்ட திருஷ்டி கேட்கலாம், சரி கூட நின்று நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனால் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து இதில் நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது இதற்கான வேலைப்பாடுகள் இருக்குது. இது ஒரு 5 நாட்கள் வேலை. நீங்கள் 5 நாட்கள் வேலையை நண்பர்கள் கொடுக்க தயாரா அப்படின்னா சரி ஓகே, அவனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு முன்னாடி, அவனால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்காக ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்கு, ஒரு ப்ராஃபிட்டபுளாக நடந்திருக்கு அப்படின்னா நான் செய்வேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அபிநயினால் யாருமே வந்து பெருசாக வந்து பலன் அடையலை. ஸோ அதனால் அவரை சுற்றிய ஒரு வட்டம்ன்றது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக, அது கம்ப்ளீட்டாக ஜீரோவாக தான் இருந்திருக்கு. அதனால் யாரும் வந்து கிளைம் பண்ணி நான் அந்த நண்பனுக்காக வந்து நிற்கிறேன், நான் என் தோழனுக்காக வந்து நிற்கிறேன்ற அளவுக்கு அவர் எதையும் உருவாக்கி வைக்கலை. அது ஒரு ஆனால் எப்படி சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, அவர் ஒரு நடிகர் தான். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் எனக்கு தெரிய இந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு நியூ தான். அதாவது அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காரு, டப்பிங் சங்கத்திலையும் அவர் இருந்திருக்கிறாரு. டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் பொழுது இவர் வித்யுத் ஜமாலுக்கு எல்லா படத்துலையும், வித்யுத் ஜமால் தமிழ்நாட்டில் நடிக்கிற தமிழ் படங்களில் எல்லா படங்களையும் வித்யுத் ஜமாலுக்கு வாய்ஸ் இவர் தான் கொடுத்துருக்காரு. அதுவும் இப்படி ஆள் மெலிஞ்சு நோஞ்சானா போயிட்டாரு. ஆனால் நீங்கள் மதராசியில் போயிட்டு வித்யுத் ஜமாலோட வாய்ஸை கேளுங்க, அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நோஞ்சா மாதிரி மெலிஞ்சிருக்கும் பொழுது கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை பேசியிருக்காருன்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு தாகம் இருக்கணும், அந்த கலை தாகம், நம்ம பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய மனிதரால் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்.